Hello friends, welcome to my channel Jechu's Rating. அனைவருக்கும் வணக்கம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது போன்ற வீடியோஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு இந்த ரிலேட்டடில் சம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாகணும். ஸோ அந்த ஃபார்முலா வந்து போர்ட் மாஸ் ரூல், ப்ராக்கெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ரூட்டில் இருக்குது. ஸோ ரூட் ரிலேட்டட் சிம்பிளிஃபிகேஷன் சம் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெரி இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ ரூட் ஆஃப் 27 நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரூட் ஆஃப் 27 வந்து 3 into 9 அப்படின்னு பிரிக்கணும். மைனஸ் ரூட் ஆஃப் 75 எப்படி பிரிக்கணும்னா 3 into 25 ப்ளஸ் ரூட் ஆஃப் 12 வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 3 into 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 9 இருக்குது. ஸோ 9னா நம்மளுக்கு தெரியும் பேசிக்காகவே அது வந்து ஒரு 3 ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ 9 அப்படின்னா 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னால் நத்திங் பட் அது வந்து 3 into 3. பட் இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு 3 வந்து கேன்சல் ஆயிரும், ஒரு 3 வந்து வெளியில் கொண்டு வந்துடணும். அதான் வந்து ரூல்ஸு. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 into 3, 3 into 3. ஸோ ஒரு 3யை நம்ம வெளியில் கொண்டு வந்துடணும், ஒரு 3யை வந்து கேன்சல் பண்ணிடணும் ரூட்டு. அதுதான் மேட்டர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வெளியில் கொண்டு வரும்போது 6 ஆயிரும், ரூட் 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் 25 அப்படின்னா 5 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ சேம் ப்ராசஸ் தான், ஒரு 5 கேன்சல், ஒரு 5 வெளியில் வந்துடும். ஸோ 5 ரூட் 3, ரிமைனிங் வந்து ரூட் 3 தானே. ஸோ ரூட் 3 ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் த சேம் மெத்தட் 4 பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர். ஸோ ஒரு 2 கேன்சல், ஒரு 2 வெளியில். ஸோ 2 ரூட் 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் 3 ஃபுல்லாக இதில் வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்கும்போது ரூட் 3 எடுத்துக்கோங்க. ப்ராக்கெட்டில் வந்து 6 மைனஸ் 5 ப்ளஸ் 2, இதுதான் வந்து மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிறத அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் எல்லா கால்குலேஷன் முடிச்சிட்டோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்குது. ஸோ ஃபைனலி இப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரூட் 3. இதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது ரிலேட்டடில் சம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கொடுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்லேயே வந்து டிவைடடில் இருக்குது. இதுவும் சேம் மெத்தட் தான். ஸோ ரூட் 24 எப்படி எழுதணும்? 6 into 4. ஸோ ரூட் ஆஃப் 216 எப்படி எழுதணும்? 6 into 36 டிவைடட் பை ரூட் ஆஃப் 96 எப்படி எழுதணும்? ஆஸ் யூஷுவல் த சேம் மெத்தட், 6 into 16. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து 2 ஸ்கொயர். ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகும், ஒரு 2 வந்து வெளியில் போகும். ஸோ 2 ரூட் 6 ப்ளஸ் 36 அதே மாதிரி தான் 6 ஸ்கொயர். ஸோ ஒரு 6 வெளியில் இருக்கும், ஒரு 6 வந்து கேன்சல் ஆகிரும். 6 ரூட் 6 டிவைடட் பை 16ம் அதே மாதிரி தான் 4 ஸ்கொயர். ஸோ ஒரு 4 வெளியில் இருக்கும், ஒரு 4 உள்ளே இருக்கும். ஸோ 4 ரூட் 6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் 6 வந்து நம்ம காமனாக எடுக்கணும். ஸோ காமனாக எடுக்கும்போது ப்ராக்கெட்டில் வந்து 2 + 6 அப்படின்னு வரும், டிவைடட் பை 4 into ரூட் 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரூட் 6 கெட் கேன்சல். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது 2 + 6 என்னது? 8. ஸோ 2 + 6 வந்து 8 டிவைடட் பை 4. இப்போ இது வந்து ஒரு கேன்சல் பண்ணுற மெத்தடில் இருக்குது. ஸோ 4 1s are 4 2s are 8. ஃபைனலி 2 மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே ரிலேட்டடில் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து ரூட் 12 வந்து 3 into 4 அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் ரூட் 18 9 into 2ன்னு எழுதலாம், 2 into 9 எழுதலாம், நம்ம இஷ்டம் தான். மைனஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க அந்த மைனஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஸோ மைனஸ் ரூட் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரூட் 2. இதான் வந்து ரூல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4னா 2 ஸ்கொயர். ஸோ ஒரு 2 கேன்சல், ஒரு 2 வெளியில். ஸோ 2 ரூட் 3 ப்ளஸ் 9 வந்து 3 ஸ்கொயர். ஒரு 3 கேன்சல், ஒரு 3 வெளியில். ஸோ 3 ரூட் 2 மைனஸ் 3 ரூட் 3 மைனஸ் ரூட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ரூட் 3லாம் ஒரு சைட் கொண்டு வர போகிறோம், ரூட் 2லாம் ஒரு பக்கத்தில் வச்சுக்க போகிறோம். ஸோ 2 ரூட் 3 மைனஸ் ரூட் 3, பிகாஸ் அப்போ தான் வந்து கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். 3 ரூட் 2 மைனஸ் ரூட் 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 1ங்க நம்மளுக்கு போட தேவையில்லை. ஸோ ரூட் 3யை மட்டும் ரிமைனிங்காக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ ப்ளஸ் 2 ரூட் 2 அப்படின்னு போடணும், 2 ரூட் 2. ஸோ இதான் வந்து இதோட ஃபைனல் ஆன்சர். கண்டிப்பாக வந்து இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறையா சம்ஸ் இருக்குது. நம்ம இது போல் சிம்பிளிஃபிகேஷன் ட்ரிக்ஸ் வந்து நிறையா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். So if you like my video, please like, share and subscribe my channel Jechu's Rating, and for more videos click a bell icon. Thank you for watching.